நான் சொன்னதெல்லாம் உண்மைங்க. அந்த நேரத்துல திருடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலைங்க. சேலையை திருடி நான் யாருக்கு வித்துறேன்? பரிதாபமான நிலைமையில இருந்து என் மனைவிக்கு கட்டிக்கத்தான் கொடுத்தேன். அந்த சேலையோட விலைய உங்ககிட்ட நான் வேலை செஞ்சு தீர்த்தர்றேங்க. அதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்க. வாய திறக்கப்படாது. புடவைய விக்கல, பொண்டாட்டிக்கு தான் நான் கொடுத்தேன்னு நீ சொன்னதுனால உன்னை நான் மன்னிக்கிறேன். வேலைய இந்த பாருப்பா, நீ செய்த இந்த வேலையில சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்லை. நீ பட்ட கடனை தீர்க்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இங்க வேலை சேர்த்திருக்கேன். ஏன் அவகிட்ட என்ன சொல்லி விட்ட? அதான்யா, அவ புருஷன் வந்து குழந்தை எடுக்க நேரம் ஆயிடும், யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல சுடுகாடு இருக்கு, நீ எடுத்துட்டு போய் இருட்டுக்குள்ள போட்டுட்டு வந்துடுன்னு சொன்னேன். அவர் நல்ல மனுஷன். இப்ப ஏதோ திடீர்னு ஆயி போச்சு, என்ன செய்யறது? ஐயா, நான் சுடுகாட்டுல வேலை செய்யறேன்னு தெரிஞ்சுக்க வந்துட்டாளா? ஐயோ, என் குழந்தை செப்போச்சியா. யாருமாவது நடு ராத்திரில நீ மட்டும் தனியா சுடுகாட்டுல வந்து நிக்கியே, உன் கூட யாரும் வரலையா? உங்க வீட்டுக்காரர் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க, ஆனா இப்ப யாரும் இல்லாம செத்த குழந்தையோட வந்திருக்க. அது சரி, அது சரி. ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, சாவுது. இந்தாப்பா, இடுகூலி பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய அந்த குழியில போட்டு போத. இந்த இடத்துல சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்லை. காசு எடு. எங்கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லாம எப்படிமா புதைக்க முடியும்? தாலிய வச்சாவது பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாம்? தாலி இருக்கு, ஆனா தங்க இல்லை. தாலி கட்டினவரும் எந்த நேரத்துல என் கூட இல்லை. கட்டணம் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுமா. அனாதை குழந்தை தானே, எங்கேயாவது ஆத்துல குளத்துல கொண்டு போய் போடுக்கும். இந்த இடத்துல வேலை செய்றீங்க. ஐயோ, இப்ப தாங்க தெரியுது என் பிள்ளை ஏன் செத்தாண்டு. அடி பைத்தியக்காரி, உன் புருஷன் எங்க வேலை பாக்குறாரு தெரியாம இருக்கிறியே. நான் காட்டுற மாடின்னு செத்து என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. செத்தது என் பிள்ளை மட்டும் இல்லைங்க, நானும் தான். நான் பூவோடும் பொட்டோடும் போகும்போதுதான் நீங்க சுடுகாட்டம் மிதிக்கணும்னு நினைச்சேன். இங்க வாய்க்கரிசி போட்டுட்டு தான் எனக்கு வடிக்கரிசி கொண்டு வரீங்களா? நீங்க வாரிக்கொண்டு வரணும்னு கனவு கண்டனே. இப்ப நீங்க வாரி கொட்டது இந்த சுடுகாட்டு நெருப்பத்தானா? ஐயோ, நான் என்ன செய்வ வேண்டி? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தொட்டதெல்லாம் துலங்குற ராசியான கையில் நல்லது நடக்கிற இடத்துல எல்லாம் உங்க கையால பணத்தை எடுத்து வைக்க சொல்லுவாங்களே. பணத்தை எடுத்து வச்ச கையா இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்க. ஐயோ, இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பயக்கூட என்ன இது குழி? எனக்காக நானே வச்சு வச்சிருக்கேன். தசரதனுடைய சத்தியம் ராமனை காத்து போட்டுச்சு.
விஸ்வாமித்திரனுடைய சத்தியம் ஹரிச்சந்திரனை நாட்டை விட்டே ஓட்டுச்சு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சத்தியம் என்னை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்திடுச்சு. இந்த போட்டி உனக்கு எனக்கு இல்ல வழி. அதோ மேலிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரே, அவருக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். அட பாழா போற கடவுளே, உன்னுடைய ஆசை தீர்ந்துதா? கடைசியா என்ன கொண்டு வந்து சுடுகாட்டுல நிறுத்திட்டியே. இங்கு என்ன செய்யாது காத்துக்கிட்டு இருக்கேன். செய்ய பார்க்கலாம், செய். ஐயோ கடவுளே, என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டமா? இனிமே இங்க ஒரு நிமிஷம் நிக்க வேண்டாம், வாங்க போலாம். எங்க போறீங்க? இந்த பாருமா, நீ கட்டி இருக்கே இந்த புடவை, அது எது தெரியுமா? உன் புருஷன் இதுல இருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்தது. இந்த பாருமா, ஒண்ணு புடவை அவுத்து கொடுத்துட்டு புருஷனை கூட்டிட்டு போ, இல்ல பட்ட கடனுக்கு நீ இங்க வேலை செய். புருஷன் இங்க இருக்க வேண்டாம், நாங்க வேற எங்கேயாவது வேலை செஞ்சு கடனை தீர்க்கிறோம். வேற இடத்துக்கு போயா யாரும் வாய துறக்கப்படாது. உன் புருஷன் இங்கதான் வேலை செய்யணும், நீ என் வீட்டுல போய் வேலை செய்யணும். இந்த பொங்கலுக்கு போய் நம்ம வீட்டுல கொண்டு விடுறோம், அங்க வேலை செய்யணும். வேண்டாம், அவருக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது, நான் செய்யறேன். எழுதிட்டு போறானா? யார் நீங்க? எங்க வந்தீங்க? மாமா என்ன இதெல்லாம்? மிஸ்டர் மனோகரன், பேங்க்ல வாங்கின கடனை நீங்க திருப்பி கொடுக்கற. அவங்க கேஸ் போட்டாங்க, சம்மன் அம்சம் ஆஜராகல, வாய்தா கேட்கற. கோர்ட்டோட அட்டாச்மெண்ட். கடன் வாங்க யார்? நீங்க. நானா பேங்க்ல கடன் வாங்கினா? யார பார்த்து என்ன பேசுறீங்க? மாமா, உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது. என்ன இதெல்லாம்? தம்பி தம்பி வேல்சாமி, என்னப்பா இதெல்லாம்? என்ன கேட்ட? பேங்க்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது உங்க மகன், அவரை கேளுங்க. மாமா, மனோடா, கையெழுத்து போடாதே கையெழுத்து போடாதே நான் பல தடவை சொல்லியும் என் பேச்ச கேட்காம இவ்வளவு பெரிய தப்பு செய்துட்டு என்கிட்டயே மறைச்சிட்டியப்பா. அம்மா வள்ளி, எங்க இருக்க? எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல அவங்களை வெளியில அனுப்பு. போ சாமி. ஏன் சாமி, என்ன நடந்தது இப்போ அது சொல்லு. என் தொழில் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, அது என் சொந்த விஷயம். ஆனா பேங்க்ல வாங்கின கடன் இருக்கு, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பட்டமான பை, மோசடி, நம்பிக்கை துரோகம். என் மகன மாதிரியே கையெழுத்து போட்டு பணத்தை நீ எடுத்துக்கிட்டியா? வேல்சாமி, உண்மை சொல்லு. நான் சொல்றதுதான் உண்மை. எங்க அப்பாவும் புருஷனும் சிங்கப்பூர்ல செஞ்ச வியாபாரத்துல எங்க அப்பா கையெழுத்தவும் புருஷன் போட்டு மோசடி செய்யல. அன்னைக்கும் புருஷன் செஞ்சான், இன்னைக்கும் மகன் செஞ்சிருக்கான். உடச்சு வச்சாகிறத எங்க அம்மா உனக்கு கொடுக்கிற செல்லம் என் முன்னால எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறியா? பேராசை பிடிச்ச கழுதை, இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போய் சொல்லலாம். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க ஏன் போகணும்? இந்த கேவலமான மனுஷனுக்காக நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? இது நிறைஞ்ச வீடு. இனிமே அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் மரியாதை இல்லாத இந்த வீட்டுல எனக்கு என்ன வேற? நான் போறேன். தம்பி நில்லு. மணாலா, இந்த குழப்பம் எல்லாம் உன்னாலதான் வந்தது. அம்மா, அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த செல்லமா வளர்த்ததுனால உனக்கு பணத்தோட அருமை தெரியாம போச்சு. அம்மா, அத்தை, ஆத்திரப்பட்டு உங்க மகன் மனசு நோக்கிற மாதிரி பேசிடாதீங்க. வள்ளி, உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு செல்வத்துக்கு அதிபதியா இருந்தானா பொறுப்ப உணர்ந்திருப்பான். என் தாய்மாமங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க சொன்னது கூட கேட்காம நான் கையெழுத்து போட்டேன். அதை என்னுடைய கடமை நினைச்சம்மா. கண்பிடித்தனும் நீங்க சொல்றீங்களா? நீ என் மகன், அவன் என் தம்பி. உங்க ரெண்டு பேரும் கூட தப்பு பண்ணது யாரு? இப்ப எனக்கு தெரிஞ்சாரு. நீ என் மனைவி, உனக்கு உரிமை இருக்கலாம். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான். அவங்க என்ன பத்தி எது சொன்னாலும் நீ குறுக்க பேசக்கூடாது, தெரியுமா? புருஷனு பொண்டாட்டியம் பிரமாதமா நாடகம் போடுறீங்க. அக்கா, ஒரு காரியம் செய்யுங்க. நீங்க பரம்பரை சொத்துன்னு உங்க மருமகிட்ட ரகசியா கொடுத்து வச்சீங்களே ஒரு பெரிய பொட்டி, அது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்ப தெரிஞ்சு இவங்க யோகியதே. அந்த பொட்டி எடுத்துட்டு வா. ஐயோ, அத்தை, அத்தை, நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போயிட்டேன். பெட்டகம் திறந்து கிடக்குது. விக்கிரத்தை காணத்தை. பெட்டியை காணுமா? பெட்டியை காணுமா? அக்கா, அக்கா, அக்கா. அத்தை,
அம்மா அம்மா அப்பா அம்மா வள்ளி என்ன காரியம் செய்துட்டேம்மா நகைப்பொட்டிய பொறுப்பா காப்பாத்த வேண்டியதானே உங்ககிட்ட ஒப்படைச்சு. ஐயோ இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டு திருடி இருக்காங்க. உனக்கு தெரியாம உன்னுடைய அனுமதி இல்லாம நகைகள் எப்படி போயிருக்க முடியும்? வேலுசாமி யாருக்கிட்ட பேசுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. ஆமா நான் தான் உங்ககிட்ட கேட்கிறேன், ரகசியமா நகைப்பெட்டியை எங்க அம்மா என் மனைவி கிட்ட கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? பாவி, ஒரு பாவம் அறியாது என் மேலே என் மனைவி மேலே கலங்க சுமத்தி எங்க அம்மா மனசை கெடுத்துட்டியடா. ஏன் நல்லா இருக்கிற எங்க குடும்பத்தை நாசமாக்க திட்டம் போட்டுட்டியா? திட்டம் போட்டது நான் இல்ல, திட்டம் போட்டு பேங்க்ல பணத்தை எடுத்தது நீ. திட்டம் போட்டு குடும்ப நகைகளை கொள்ளையடிச்சது உன் மனைவி. பாவி, நீங்க ஒரு மனுஷனா? என்ன தைரியம் தான் இப்படி பேசுற? நியாயம் கேட்க ஆள் இல்லைன்னு தானே? பகவதி தாயே, ஒரு பாவம் அறியாத என்னையும் புருஷனையும் இப்படி அவமானப்படுத்திட்டாலே. ஏய் வேலுசாமி, உன்ன அந்த தெய்வம் கேட்கும். என் வழக்க அந்த பகவதி அம்மா கிட்டே போய் சொல்ல. அவட தடுத்து நிறுத்துடா. நம்ம குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. திருப்பிடத்தனமா ஏதாவது சச்சம் பண்ணி சொல்ல போறா. அப்புறம் நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து. இப்போ தரத்துக்கு நான் வருத்தப்படுறேன். நான் ஒரு தாய் பெற்ற பிள்ளைதானே. அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானதுங்கிறத புரிஞ்சுக்காம சத்தியம். ஏன் அந்த தாயை தெய்வம் தான் கேட்கணும்னு பழி போட்டியா? நான் அப்படி சொல்லலைங்க. அத்தைய தெய்வத்துக்குமே நான் மதிக்கிறேன். உங்க மாமா உங்க மேல பழி சுமத்தணுமா? 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படணுமா? இதுக்கு அந்த தெய்வமே தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியம் பண்ணி அது தப்பா? தப்புதான். என்ன பண்ணாதீங்க, சொல்லுங்க, திருத்திக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பகவதி அம்மனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாங்க. பரிகாரமா? பாவத்துக்கு மட்டும்தான் பரிகாரம். கொடுத்த வழக்கிற குலதெய்வம் தீர்ப்பு போற வரைக்கும் நாம பொறுத்துதான் தீரணும். எப்ப குடும்ப சண்டை கோயிலுக்கு போயிடுச்சோ அதுக்கப்புறம் யார் முகத்துல யார் முழிக்கிறது? இதோமா நம்ம குலதெய்வத்துக்கு முன்னால நீ செய்த சத்தியத்தை காப்பாற்றணும்னா இனிமே இந்த வீட்டுல நமக்கு இடம் கிடையாது, இருக்கவும் கூடாது. ஐயோ, உங்களையே கண்ணு தெரியாத அத்தையும் ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க விட்டுட்டு நாம போறதா? வாயு பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறதான். இனிமே இந்த ஊர்ல நமக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டுல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க கூடாது. இதுதான் தெய்வத்துடைய கட்டளை. இதுதான் நாங்க பாதுகாத்துக்கிட்டு வர்ற மரபு. நான் சொன்னா சொன்னதுதான்.